வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? நீங்க கன்னியாகுமரியில எந்த பகுதியிலிருந்து வரீங்க? நீங்க என்ன தொழில் செய்றீங்க? சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? கோரிக்கைகள் என்னவா இருக்கு? வணக்கம் சார், நான் மார்த்தாண்டம் பகுதியிலிருந்து வந்துட்டு இருக்கேன். என்னுடைய பேரு மேரி விஜயா. என்னுடைய வீட்டு பக்கத்தில் புதிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நேரே பின்னாலே ஆப்போசிட்லேயே ஒரு பார் வச்சிருக்காங்க. அது பல வருஷமா அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே இருக்காங்க, அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. ஆனாலும் யாரும் இதை மாற்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கல. மற்றபடி ஒரு அங்கன்வாடி நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம், நமக்கு ஒரு வீடு இருக்க மாதிரி அவங்க அந்த பிள்ளைங்களை வச்சு படிக்க வைக்கக்குள்ள எந்த ஒரு இடமும் இல்லாம வாடகைக்கு மாறி 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 போறாங்க. அதனால அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். அந்த சின்ன பிள்ளைகள்லே அந்த கல்வியை கற்று முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர முடியாம, அதுக்கு எப்படியாவது அந்த ஊர்ல இருக்க மக்கள் சேர்ந்து ஒரு 2 சென்டாவது வாங்கி அவங்களுக்குன்னு ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுக்கணும். அது என்னுடைய ஒரு இது. மற்றபடி அந்த நம்ம பொதுவா எல்லாரும் ரேஷன் வாங்கக்கூடிய கடை, அந்த கடைக்கு பக்கத்திலே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத மது அடிச்சிட்டு பாட்டில் போடியது, இந்த கவர்களை போடியது, இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லை. கொஞ்சம் சீட்டுகளை எல்லாம் நான் தான் வாங்கி அதை மாட்டி கொடுத்தேன். இப்ப புதுசா ஒரு கவுன்சிலர் வந்து அதை கண்டுகிடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சீரழிவான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. கட்டாயம் அந்த ரேஷன் கடையும் ஒரு சேஃப்டியா கொண்டு வரணும். அங்கன்வாடி கண்டிப்பா அந்த பிள்ளைங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க உருவாக்கணும். இந்த மதுக்கடையை கண்டிப்பா அதுல இருந்து மாற்றணும் உள்ளது என்னுடைய கோரிக்கை. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? நீங்க கன்னியாகுமரியில எந்த பகுதியில் இருக்கிறீங்க? உங்களுடைய தொழில் என்ன? நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு, கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவர். என்னுடைய பேர் பாபு. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பகுதிகளை சிறப்பாக கொண்டு வரணும், நவீனமயமாக்கணும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. முக்கியமாக நம்மளுடைய மாநகராட்சி முயற்சி எடுத்திருக்கு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வணிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வாதாரத்தை அழிச்சு தான் அந்த இடத்த நவீனமயம் ஆக்க வேண்டுமா? இதற்கு இந்த தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடியவங்க என்ன பதில் கொடுக்க போறாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நாகர்கோயில்ல சந்தை இருக்குது, கனகமூலம் சந்தை. இந்த சந்தையை முற்றிலுமா மாற்றி அதுல பஸ் நிலைய விரிவாக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் நடந்திருக்குது. இது அந்த சந்தையை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 250 கடைகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்க? ரெண்டாவது இந்த அரசு முக்கியமா செயல்பட்டுகிட்டு இருக்கிறதே வணிகர்களுடைய வரியை வச்சுதான். சிறு வணிகர்கள் 70% வரி கட்டுறதுனாலதான் இந்த அரசு இப்ப செயல்பட்டுகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் வணிகர்களாகிய சிறு வணிகர்களாகிய எங்களுக்கும், குறிப்பா சொல்ல போனா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற வணிகர்களுக்கு என்ன செய்ய போகிறது? அந்த தேர்தல் களத்தில் போட்டியிடுறவங்க கண்டிப்பா இதுக்கு பதில் கொடுக்கணும். இந்த பதில் நல்லா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கறத கூறி விடைபெறுகிறேன். நன்றி.